சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ரோட் சேஃப்டியில் ஒரு நியூ லேர்னராக வந்துருக்கீங்க என்னெல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணும் எதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிருக்கீங்க சார் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பயணிக்கணும். ஒரு நல்ல சாலை பயன்பாடாளரா பாதுகாப்பாக எப்படி நம்ம இந்த சாலையை பயன்படுத்தலாம், பாதுகாப்பாக பயணிக்கிறது எப்படி? நீங்கள் யாராவது பேசினா தான் கலந்துரையாடல் மாதிரி இருக்கும், இல்லாட்டி மீட்டிங் மாதிரி ஆயிடும், ட்ரைனிங் மாதிரி ஆயிடும். அப்புறம் ஓகே, விபத்துகளை தவிர்த்தால் பாதுகாப்பாக பயணிக்கலாம். விபத்துகளை தவிர்த்தால் பாதுகாப்பாக பயணிக்கலாம். விபத்துகளை எப்படி தவிர்ப்பது? விபத்துகளை எப்படி தவிர்ப்பது? விபத்துகள் ஏன் நடக்குது? ஸோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தவிர்த்தாச்சு அப்படின்னா விபத்துகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிடும் இல்லைங்களா? அப்போ விபத்துகள் நடப்பதற்கு என்ன காரணம்? ரூல்ஸ் தெரிகிறது இல்லை. அப்புறம் கவனக்குறைவு, அப்புறம் அதிக வேகம். இந்த விபத்து நடப்பதற்கு முதல் காரணமே வேகம் ஒண்ணுதாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வேகத்தை நம்ம வந்து தவிர்க்கணும். சரி, வேகமா போனதுனால விபத்தாகிடும். எந்த அளவுக்காக அதுக்கு விளைவு என்ன? விழுந்து பார்க்கலாமா? எல்லாரும் விழுந்து பார்க்க முடியாது. அப்போ கற்பனையில இதன் விளைவு என்ன நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப பார்த்தாச்சுன்னா இதுதான் நம்ம சரிங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும் போது விபத்து நடந்தா என்ன ஆகும் இப்ப கற்பனையில் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பயணிக்கும் போது விபத்து நடந்தா என்ன ஆகும் இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆச்சா, ஏதாவது சேதாரமாச்சா? சரி, இப்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் ஒரு விழுந்து பார்ப்போமா சார்? பேசுங்க சார். ஏதாவது ஆச்சா? ஓகேங்களா? சரி, இப்போ 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் விழுந்து பார்ப்போமா? என்னாச்சு? உடல்ல கை தனியா கால் தனியா சேதாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ விபத்தின் முதல் காரணமே அதிவேகம் ஒண்ணுதான். இந்த வேகம்ங்கிறது கூடவே கூடாது. போனாலும் பொறுமையா போகணும், பொறுத்து போனால் மட்டுமே தான் இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு கூடவே. சரி, வேகம் எல்லாம் மெதுவா போனா மட்டும் விபத்தை தடுக்க முடியுமா சார்? நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்குதா? மெதுவா போனா மட்டும் விபத்து வராமல் இருக்க முடியுமா? இல்லை, மெதுவா போனா பத்தாது. அதாவது எப்படி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு அம்மா, அப்பா, ஆசிரியர் எவ்வளவு முக்கியமா நம்மளோட வாழ்க்கை பயணம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இந்த 3 பேர் எவ்வளவு நல்லபடியா துணை நிற்கிறார்களோ அதே மாதிரி 3 நாளுள்ள வார்த்தைகளை தவிர்த்தால் மட்டுமே தான் இந்த விபத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அது என்ன வார்த்தை அப்படின்னா அறியாமை. அறியாமை. 2வது வந்து அலட்சியம். 3வது வந்து அவசரம். ஓகே, அப்ப இந்த அறியாமை அப்படிங்கிறது என்ன? அப்ப நம்ம எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் அறிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒரு நல்ல சாலை பயன்பாட்டாளராக பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டும் என்றால் வாகன அறிவும் சாலை புலமையும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். சரி, வாகன அறிவு அப்படின்னா என்ன? நீங்க ஓட்டக்கூடிய வண்டியின் கட்டுப்பாடுகள், கால்களால் கட்டுப்பாடு, ஃபுட் கண்ட்ரோல், ஹேண்ட் கண்ட்ரோல், ஹை கண்ட்ரோல், இந்த 3 வித கட்டுப்பாடுகளும் அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது எப்ப பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது, எவ்வளவு பயன்படுத்துறது அப்படின்னு தெரியும். சரி, இந்த கட்டுப்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சா வந்து நம்ம வண்டி அப்படின்னா கட்டுப்பாடுகள் அப்படிங்க. இப்போ நம்ம மத்தியான நேரம் ஃபுல் மீல் சாப்பிட்றோம் இல்லைங்களா? நம்ம கலாச்சாரப்படி சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், பொரியல், ஊறுகாய் இதெல்லாம் இருக்குது. அப்போ இதில் அள்ளி சாப்பிட்றது அள்ளி சாப்பிடணும், கிள்ளி சாப்பிட்றதும் தொட்டு நகரம் அப்போ தான் அது சுவை. அதுபோல் இந்த எக்ஸலேட்டர், பிரேக்கு, கிளச், கியர், ஸ்டேல் என்ன வேலை செய்யுது உங்களுக்கு தெரியாதான் அள்ளி சாப்பிடணும், தொட்டு நகரம் சரியாட்டி அப்போ இதுதான் வாகனம். அப்போ இந்த வாகனம் சாலை புலமை இந்த சாலை பயன்படுத்துவது. அதாவது இந்த சாலை நம்ம அதை கடைகள் அது ஒரு சில இடங்களில் வெள்ளை நிறங்களிலும் மஞ்சள் நிறங்களிலும் வரைப்பது. அப்ப அந்த வெள்ளை நிறங்கள் சொல்லுது
மஞ்சள் நிறம் என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதையே கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் இது சைடு பலகைகள் வைக்கப்பட்டிருக்காங்க. பலகைகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் ரவுண்டு போர்டு இருக்குது, ஒரு சில இடங்களில் முக்கோணம் ட்ரையாங்கிளாக போர்டு இருக்குது, ஒரு சில இடங்களில் ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்குலர் போர்டு. அப்போ அந்த போர்டு ஒவ்வொரு போர்டு என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி சாலை விளக்குகள், சாலை விளக்குகள்னா சிக்னல் என் நெத்தியில் இருக்கிற மாதிரி சிகப்பு பச்சை ஆரஞ்சு. அப்போ இந்த சிகப்பு என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இது வந்து சாலை புலமை. இப்படி வாகன அறிவும் சாலை புலமையும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ரெண்டாவது அலட்சியம். அப்ப இது தெரிஞ்சா போதுமா, விபத்துகளை தவிர்க்கலாமா அப்படின்னா அலட்சியம். அலட்சியம்னா என்ன? மற்ற சாலை பயன்பாட்டை நம்புவது. அதாவது நம்ம போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் வரான்னா அவர் ஸ்லோ பண்ணிக்கிறாரு, அவர் நின்றுக்கிறாரு, அவர் திரும்ப மாட்டாரு அப்படின்னு அடுத்தவங்க நம்புறது அலட்சியம். உங்கள் பாதுகாப்பு உங்க கையில, உங்க கையிலேயே அடுத்தவங்க இல்லையா, உங்க கையில. அப்ப நீங்க பொறுத்து போங்க, நீங்க நின்று போங்க, நீங்க மெதுவா போங்க, அப்பதான் உங்களை பாதுகாக்கணும். அப்ப இந்த அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. சரி, அறியாமை இல்லை, அலட்சியம் இல்லை. மூணாவது அவசரம். அவசரம் அப்படிங்கிறது அறவே ஆகாது. அவசரம் அப்படிங்கிறது என்ன? ஒரு இடத்துக்கு செல்லும் நீங்கள் உரிய நேரத்தில் இருக்கணுமா, ஈரோடு இருக்கணுமா? சார் சத்தம் பார்த்தாது. அப்ப அதை கருத்தில் கொண்டு அவசரம் எப்படிங்கிறது அறவே ஆகாது. நம்ம வீட்டுல இருக்கு எவ்வளவு அழகா கிளம்பி போறோமோ அதே அழகு கடுகளவு கம்மியாகாம வந்தா தான் நம்ம குடும்பத்து மக்கள் சந்தோஷப்படுவாங்க. சின்ன கீரை விட்டாச்சு பாதிக்கிறது நீங்க மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள். சரிங்களா? அப்போ அறியாமை, அலட்சியம், அவசரம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஓகே. ஸோ பொதுவாக இந்த நான் வந்து காலத்தின் கட்டாயத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் சார். ஸோ இது சம்பந்தமாக நம்ம பொள்ளாச்சி ஆர்டிஓ ஆஃபீஸில் மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர் நாங்கள் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி அப்படிங்கிறது முற்றிலும் இலவசமாக கொடுத்துருக்கோம். ஸோ இது சம்பந்தமாக கொஞ்சம் விளக்கமான பயிற்சி அப்படிங்கிறது நீங்கள் எங்களில் யாருக்கிட்ட வேணாலும் கலந்துக்கலாம். நாங்கள்லாம் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து ஒரே ஒரு உறுதிமொழி கூறி நம்ம இந்த உரையை சாலை விதிகளை மதிப்போம், சாலை விதிகளை மதிப்போம், சத்தம் பார்த்தாது, சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பாரதத்தை உருவாக்குவோம், விபத்தில்லா பாரதத்தை உருவாக்குவோம், விபத்தில்லா பாரதத்தை உருவாக்குவோம் என்று சொல்லி சாலை விதிகளை தவிர்த்து விபத்தில்லா பாரதத்தை உருவாக்குவோம் என்று வாய்ப்பளித்த நன்றி.